யான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா ஐரெல் அப்படின்ற ஒரு நிறுவனம்ங்க. இது ரொம்ப நல்ல ஒரு நிறுவனம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம். மினி ரத்னா கம்பெனி கேட்டகரி கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம். சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம். நல்ல கம்பெனி, நல்ல சம்பளமும் கொடுப்பாங்கங்க இந்த கம்பெனியில். இப்படியே நம்ம கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 36 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பவே ஸ்டார்டிங்லேயே 80,000 இருந்து 2,20,000 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே தமிழ்நாடில் மணவல்லக்குறிச்சி அப்படின்ற இடத்துல இருக்குது. அந்த எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு சரியாக லொக்கேஷன் தெரியல. பட் அவங்க இங்கே போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50,000 1,60,000 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மக்களே. என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீஃப் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 13 வேகன்சி இருக்குங்க. டெப்டி மேனேஜர் ரோலுக்குமே ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்குமே 6 வேகன்சி இருக்குது. சீஃப் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு 1 வேகன்சி இருக்குது. டெப்டி மேனேஜர் ரோலுக்கு 3 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு 4 வேகன்சி இருக்குது. டெப்டி மேனேஜர் ரோலுக்கு 1 இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 4 இருக்குது. டெப்டி மேனேஜருக்கு திருப்பியுமே 2 வேகன்சி இருக்குது. மேனேஜருக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குங்க. இப்படி அசிஸ்டன்ட் மேனேஜர், டிப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டிப்டி மேனேஜர் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரிக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக்கலில், எலக்ட்ரிக்கலில், கெமிக்கலில், மைனிங்கில், மினரல்ஸில் நீங்கள் இதை சார்ந்த விஷயத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட அப்ளை பண்ணலாம். இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாதுங்க. ஐடி படித்தவர்களுக்கும், ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படித்தவர்களுக்குமே வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்எல்பி படிச்சிருக்காங்க இல்லையா, நான் டெக்னிக்கல் ரோலில், லீகலில், செக்யூரிட்டியில் அவங்களுக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. லீகலில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எல்எல்பி படித்தவர்களுக்குமே 4 வேகன்சிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி, மெடிக்கலு, ஃபினான்ஸில் சிஏ, சிஎம்ஏ, எம்பிஏ படித்தவர்களுக்கு, மெடிக்கலில் எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு, மார்க்கெட்டிங்கில் பிஇ, பிடெக் வித் எம்பிஏ படித்தவர்களுக்கு, சேல்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு, ஹெச்ஆர்எம்மில் எல்லாத்துலேயும் படித்தவங்க எல்லாத்துக்குமே இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சம்பளம் ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் மேனேஜருக்கு சம்பளம் வந்து 80,000 2,20,000 சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வந்து நம்ம ஊர்லேயுமே லைக் 32 வயசை தாண்டி இருக்கக்கூடாது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல்லையோ இல்லை மெக்கானிக்கல்லையோ படிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. அது போக அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலைக்குமே எடுக்கிறாங்கங்க. ஓகே, கேரளாலே அழுவாள் இடத்துல இந்த ஒரு கம்பெனி இருக்குங்க. ஓகேங்களா மக்களே. அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் ரோலுக்குமே 13.35 லட்சம் கொடுக்குறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல் எல்லாத்துலேயும் எல்லாமே கொடுத்துருந்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல், மேனேஜர் டெக்னிக்கல், அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லா ரோல்ஸ்க்குமே எவ்வளோ சேலரி அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்டாகவே அவங்க இங்கே டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா. எவ்வளோ வேகன்சிஸ், எவ்வளோ சம்பளம் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம விடலாமா? விடவே கூடாது. கடன்னு எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேயா. அப்படியே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அவங்க ஒரு லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டீச்சிங்கில், ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இவ்வளோ பே ஸ்கேல் கன்சாலிடேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக சேலரி அலவன்சஸ் தான் திருப்பி அவங்க லேக்ஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், E7 கிரேடு, E6 கிரேடு, E5 கிரேடு, E4 கிரேடு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா மக்களே. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஜாப் தாங்க. அதனால் நல்ல பேக்கேஜ் இருக்கும் உங்களுக்கு. பிடபிள்யூபிடிலையும் எவ்வளோ சேலரி அப்படின்றது கொடுத்துருந்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாமே இங்கே இருக்குது மக்களே. அப்படியே நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, குரூப் எக்ஸசைஸு, காம்பினேஷன் தேர் ஆஃப்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே தான் பர்சனல் இன்டர்வியூ வைப்போம், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா ஆமாங்க, அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் இருக்குது. 944 ரூபா ஃபீஸ் இருக்குது. அது போக வந்து நான் ரீஃபண்டபிள் தான், இது கொடுக்க முடியாது திருப்பி அப்படின்றது
தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க மக்களே. ஓகேங்களா. யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிஎஸ்சி கேட்டகரிக்கு 944 ரூபா. இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இஎஸ்எம் பெண்களுக்கு 354 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க மக்களே. இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.